அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 22/3/2024, அதாவது பங்குனி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று திரையோதசி திதி. நட்சத்திரம் மக நட்சத்திரம். ராகு காலம் 10:30 12 வரை. யமகண்டம் 3 4 வரை. இன்றைக்கி நல்ல நேரம்னு சொல்லுறதா இருந்தால் மத்தியானம் 2 to 3, காலையில் 9:30 to 10. அதே மாதிரி சந்திராஷ்டிரமம் இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெள்ளை. அதே மாதிரி போடக்கூடாதது மஞ்சள். சாப்பிட காலையில் பைனாப்பிள், அது ஒரு பீஸோ இல்லது ஜூஸோ எதுவும் பைனாப்பிள் சாப்பிட நன்மை பயக்கும். ஓகே, இப்பொழுது ஜோதிட பாடத்தில் சில குறிப்புகள், பர்டிகுலராக மிதுனத்தினோட அம்சம் தான் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, ஜெமினின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தை பற்றி இன்னும் சில ஒரு வரிகள் சொல்லிக்கிறேன். இந்த மிதுன லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா, அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மாவோட அன்பு கடைசி வரைக்கும் அவங்களோட அன்பு குறையவே குறையாது. ஆமாம். அதே சமயத்தில் அவங்க சுகஜீவின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிது, லக்ஸுரியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நவீன ஆடம்பர புதுசாக ஆடம்பர வசதிகளை அனுப்புவதில் ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி அவருக்கு இந்த வாகன வசதி, குடியிருப்பு வசதிங்கிறதெல்லாம் அவருக்கு ஏற்றபடி நல்லா அமைஞ்சிடும். அது ஒரு வரப்பிரசாதம். சிலர் எவ்வளோ தான் அலைஞ்சி தேடினா கூட அந்த அவருக்கு ஏற்றபடி அமையாது. வாங்கின பிறகு அது சரியில்லை இது சரி மாதிரி. இவருக்கு அப்படி இல்லை, அவருக்கு ஏற்றபடி எல்லாமே அமைந்தது. அதே மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இண்டிகேட் பண்ணுது. ஆமாம், கொஞ்சம் நிதானமாகுது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்பப்போ சண்டை சச்சரவு வருது, பிரிஞ்சிருக்கிறது, பழடி பேசுகிறது, இது அவங்களுக்கு சகஜம். ஆமாம். அதே மாதிரி அந்த வாதம், நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரிப்பட்ட இது வரும். ஏதாவது சின்ன சர்ஜரி செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட இவங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி இந்த குடும்ப வாழ்க்கையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சின்ன சின்ன வேற்றுமைகள் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கிட்டு அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. வெளியே பார்க்குறவங்களுக்கு ஆகா எவ்வளவு ஆதர்ச தம்பதிகள்னு நினைப்பாங்க. ஓகே, அப்படி தான் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வெளியே தெரியாத அளவுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி ஆயுள், நீண்ட ஆயுள் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. பிரச்சனை வர இருந்தால் மக்களால் தான் அப்பப்போ பிரச்சனை வரும். ஏன்னா இவர் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க வேறு ரூட்டில் போவாங்க. அதனால் சின்ன சின்ன டென்ஷன் வரும். அதே மாதிரி இவங்களுக்கு சைடு தொழில், அதாவது உப தொழில்னு சொல்கிறாங்களே, சைடு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று இருக்கும், அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு லோன்லினஸ், அதாவது தனிமையாக இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. எப்போவும் யார்ட்டையாவது சேர்ந்து இருக்கணும், எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கணும். ஆமாம், நல்ல தூதுவர், மீடியேட்டராக செயல்படுவாங்க. ஆமாம், மனிதர்களை நம்புவாங்க, அவங்கள கௌரவிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். முதல்ல ஒன்று நினைப்பாங்க, அப்புறம் வேறு ஒன்றுக்கு போயிடுவாங்க. இந்த ராசி பேரே காற்று ராசின்னு சொல்லுவாங்க. காற்று அடிக்கடி திசை மாறுத மாதிரி இவங்களும் மாறிக்கிட்டே இருந்துக்கிட்டுருவாங்க. ஆமாம். அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி. இப்போது பேக்ரவுண்டு சப்போர்ட் இல்லாமல் சொந்த முயற்சியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்த நிறைய பேர் நாம் பார்த்த அளவில் அவங்கெல்லாம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா அண்ட் பில்கேட்ஸ். ஓகே, ஸோ ஜெமினி, அதாவது மிதுனத்தில் பிறந்தவர்களே, நீங்களும் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு அடியனின் வாழ்த்துக்கள். இப்போது நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். நண்பர்களே, அன்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்யும், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளவும். நன்றி. இப்பொழுது ராசி பலன்களுக்குள் செல்வோம். இப்பொழுது முதலில் மேசராசியை பார்ப்போம். இன்றைய பொழுது மேசராசி, அதாவது பணவரவு நன்றாக இருக்கிறது, ட்ரேடிங்கில் கூட லாபம் கிடைக்குது, நண்பர்கள் மூலம் கூட ஆதாயம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது, கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது. மெயினாக இந்த 4 தான் தேவை, அது நல்லபடி நடக்கிறது. உங்களது பேச்சுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டுங்கிறது இருக்குது, எக்ஸப்ட் யுவர் ஒய்ஃப். நீங்கள் யார் பேசினாலும், வெளியே உள்ளவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாக்கோ ரிலேஷன் வீட்டை போனாங்க, ஏப்பா இவருக்கு இவ்வளவு தெரியுத, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. ஆமாம். அதே மாதிரி ஜாப் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஆமாம்.
ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட எஜுகேஷன் நல்லா இருந்துக்கிட்டு. ஸோ மேச ராசிக்கு இன்றைய பொழுது நன்றாகவே இருக்கிறது. அடுத்து வந்து ரிஷப ராசி. தொழிலில் வந்து மிகவும் பர்ஃபெக்ஷன் இருக்குது உங்கள் தொழிலில். அதாவது வந்து நீங்கள் எந்த லாபம் வருதோ நஷ்டம் வருதோ தெரியல, தொழிலில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனுங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இன்றைய பொறுத்தளவில் பணவரவு ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. நீண்ட காலத்துக்கு அப்புறம் பணத்தை வந்து லேண்டில் இன்வெஸ்ட் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. கையில் வந்து பணம் தங்குறதில்ல. அதனால் வந்து வேறு ஏதாவது முதலீடு செய்கிறது நல்லதுங்கிற ஒரு முடிவுக்கு வரீங்க. வாழ்க்கையில் மிகவும் போராடி இப்போது வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து வந்து மிதுன ராசிக்காரங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வருது. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல மேன்மை முன்னேற்றம். பிள்ளைங்க படிக்கிறது, பிள்ளைங்க பேசுகிறது, பிள்ளைங்களோட டேலண்ட்டை பார்த்து உங்களுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. உங்களுக்கு வந்து கீழே சபார்டினேட்ஸ் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நல்ல ஆட்கள் கிடச்சிருக்கிறாங்க, சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவோட ஹெல்த்து தான் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து கடகராசி. தொழில் வந்து கொஞ்சம் மந்த நிலையாக இருந்துக்கிட்டு இருக்குது. வாகனத்துக்கு ரிப்பேர் செலவு வந்து வருது. ஆமாம், அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு உண்டான அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு இந்த எஜுகேஷன் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தடங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு நெகட்டிவ் வர்றதுக்கு காரணம் அது அஷ்டம சனி நடக்கிறது கூட ஒரு காரணம்தான். ஆமாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டீங்க, அது மெயின். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கிறது. ஓகே. அடுத்து வந்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து நீண்ட நாளாக ரொம்ப நாளாக வந்து நல்ல வேலை தேடி அலைகிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. ஆமாம், அதே மாதிரி வந்து வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கிறது. ஆமாம், அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு வேலை இல்லாத காரணத்தினால கூட இருந்துக்கிட்டு இருக்கலாம். இனி வந்து நம்ம வந்து கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, எவனா வேலை கிடைச்சிருச்சு இல்லையா, மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுது. ஆமாம், அதே மாதிரி வந்து அந்த திருமணத்திற்கு அந்த இப்போ வேலை கிடைச்சிச்சு அடுத்த திருமணம் தானே, திருமணத்திற்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடியாக அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க, எப்போ பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டீங்க. ஓகே. ஸோ சற்று தாமதம் திருமண நிகழ்ச்சிக்கு. ஓகே. அடுத்து வந்து கன்னியாராசி. அதே மாதிரி வந்து கன்னியாராசிக்காரங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அந்த வார பணம் கூட வேண்டாத வழியில் செலவாகுது. வேலை விஷயத்தில் வந்து வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உடம்பில் வந்து பவர் சக்தி குறைஞ்சிட்டது போன்ற ஒரு ஃபீலிங். அப்படின்னா அந்த லக்கணத்தில் ராசியில் வந்து கேது 7ல் ராகு இருக்கனால அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியே நடக்கும். அடுத்து துலா ராசி. டோட்டலாக எதை கை வச்சாலும் அது ஓரளவு சக்ஸஸ் ஆகுது. பழைய வீடு அதை ஒன்று வாங்கலாம் அப்படின்னு முயற்சி ஈடுபட்டுறீங்க. அதாவது பழைய வீடு புதுசாக கட்டுறதில்லை. ஆமாம், அதே மாதிரி வந்து மனைவியின் மீது ரொம்ப பாசம் ஜாஸ்தி இருந்துருக்கு. அது வெளிக்காட்டுறதில்லை, உள்ளுக்குள்ளே அதிக பாசம் உங்களுக்கு. அந்த இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணால் கூட ஓரளவு லாபம் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பணவரவு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், அதே மாதிரி வந்து தொழில் நல்லா இருக்குது, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குது, பணம் வந்துக்கிட்டு என்னென்ன வேணும் இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழிக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. அதே மாதிரி வந்து வீடு சீர்திருத்தம் அல்லது வாகனம் ரிப்பேர் பண்ணுறது அல்லது வந்து அதை வந்து செக்கப்பு கொடுத்தது, சர்வீஸ் கொடுத்தது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது அல்லது டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி அதாவது வந்து செலவுகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், இந்த நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசி இந்த சாயங்கால பொழுதை கழிச்சிருந்தீங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து பணம் வந்து அதிகமாக செலவு பண்ணுறீங்க. மற்றவர்களுக்கு இப்போ ஒரு டீ குடிக்கிறீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க எதாக இருந்தால் கூட நீங்கள் தான் செலவு பண்ணுறீங்க, அவங்கள செலவு பண்ணால் விடுறது இல்லை. ஆமாம், அது உங்கள் பழக்கமாக ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து தனுசு ராசிக்கு பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்க வந்து நீங்கள் வந்து நல்லதை தான் நினைக்கிறீங்க.
அதனால் வந்து உங்களோட ஆசை வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி ஒய்ஃபோட பாடி கண்டிஷன் வந்து ஃபுல்லி ஃபிட்டாக இல்லாட்டா கூட ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உத்தியோகத்தில் வந்து சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் தேவைப்பட்ட அளவு கிடைக்குது. அம்மா அப்பா உடம்பு கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது காலேஜ் வந்து எப்படின்னா கொஞ்சம் தூரம், அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜ் இல்லாமல் தூரத்தில் உள்ள காலேஜில் இடம் வாங்கி அங்கே போயிட்டு வர்றது நல்லது. அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மினிமம் 5 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள இடத்துல சேர்றது உங்களுக்கு நன்மை பயக்கும். அடுத்து மகர ராசி. அதாவது சொந்தத்திலிருந்து பெண்ணெடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆமாம், இந்த சுகர் பேஷண்ட்டுகளுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. டெம்பரரியாக வந்து ஒர்க்கர்ஸுக்கு வந்து வேலை வந்து பெர்மனண்ட்டாக மாறிடுது. ஆமாம், சந்திராஷ்டிரமம் இன்றைக்கி, அதனால் வந்து மனம் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து அலைபாய்கிறது. ஆமாம், அப்பா வந்து காரணம் இல்லாமல் உங்கள் மேலே கோவப்படுறாங்க. மற்றபடி இதில் ஒன்றே பொழுது நன்றாகவே கழிகிறது. அடுத்து கும்பராசி. மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க, இன்வால்மெண்ட்டோடு படிக்கிறாங்க. அப்பா அம்மா பெற்றோர்களோட உடல்நிலை கூட பரவாயில்லை. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல இந்த தடவை இந்த டேர்ம்ஸில் வந்து நல்ல விளைச்சல்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. வாலிபர்கள் வந்து எப்படின்னா பொருந்தாதவங்களோட காதலில் ஈடுபடுகிறீர்கள். உங்கள் கேரக்டருக்கும் அவங்க கேரக்டருக்கு, உங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் செட் ஆகிறதில்ல. ஆனால் கூட அவங்க மேலே தான் உங்களுக்கு லவ் அஃபினிட்டி ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. உஷார், பார்த்து செய்யுங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து சுற்றத்தினர் உங்கள் ரிலேஷன்ட்டு உங்களுக்கு நல்ல பேர் கிடையாது. ஆமாம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதும் இல்லை. அடுத்து வந்து மீன ராசி. மனசில் வந்து ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மனோதைரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதனால் வந்து பெரிய அளவில் எதுவும் முயற்சி பண்ணல. அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற முயற்சிங்க இல்லாமல் அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. மனைவி மூலம் வந்து சின்ன சின்ன செலவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கண்மூனித்தனமாக செலவு பண்ணுறீங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டு இருங்க. தூக்கக்குறைவு ஏற்படுகிறது. இது வந்து கோயிலுக்கு மாமூலாக சாட்டர்டே ஈவினிங் போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடி நடக்கும். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. நண்பர்களே, இத்துடன் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பாலு.